இறங்குவா ஓகே. நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக ஹார்ட் சேவ்னு ஒரு இனிஷியேட்டிவ், குறிப்பாக ஏர்போர்ட் ஃபெசிலிட்டியில் கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய நோய் வந்து இருதய மிடிப்பு நின்று போய் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வரக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி பேசஞ்சர்ஸை எப்படி பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம்னோட ஒரு ஒரு புதிய இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஹார்ட் சேவ்னு சொல்லி இன்னைக்கு இனாகுரேட் பண்ணியிருக்கோம். காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாகவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பாகவும் இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு நோக்கத்தோடு கூடி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது குறிப்பாக டார்கெட் பண்ணுறது என்னென்னா பேசஞ்சர்ஸ், அந்த ஏர்போர்ட் படி ஃப்ளைட் பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் வரவங்களானாலும் சரி போகிறவங்களானாலும் சரி, திடீர்னு இதயமிடிப்பு நின்று போய் ஹார்ட் நின்று போய் ஊருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் வரும்போது அவங்கள எப்படி காப்பாற்றலாம் உள்ளது குறிப்பாக நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டு த நார்மல், அதாவது சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸு, ஏர்வே மேனேஜ்மெண்ட், அதிகமாக 13 ஏஇடி மெஷின்ஸ் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது யூரோப் அண்ட் யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரி நவீன தயாரிப்பில் வரக்கூடிய ஏஇடிஸ், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர்ஸ், சாதாரண லே பர்சன்ஸ், அதாவது சாதாரண மனிதர்கள் புரிகிற மாதிரியும் அவங்களால இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும் மாதிரியும் 13 இடத்துல சென்னை ஏர்போர்ட் சுற்றி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு காவேரியோட பேராமெடிக்கலும் மெடிக்கல் ஃபோர்ஸஸும் இருக்கும். ஸோ பேட்சாக ஏர்போர்ட் ஸ்டாஃப், அது க்ரூ, ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஏர் க்ரூ ஆனாலும் சரி, ஈவன் கிளீனிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் ஆனாலும் சரி, பேட்சாக ஏஏயோட பெர்மிஷனோட கூடி நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ தட் இந்த ஏர்போர்ட்டில் எனி நுக் அண்ட் கார்னர், எந்த முக்கிலேனாலும் எனிவன் ஹூ இஸ் சஸ்டெய்னிங் அ கார்டியாக் அரெஸ்ட் இம்மிடியேட்டாக ரெசிசிட் பண்ணி அவங்களோட உயிர் காப்பாற்ற மாட்டக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கூடி இந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் அசோக் இப்போ அந்த என்னதாக்கும் அந்த மிஷின், அதோட என்னதாக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக ஓவர் அண்ட் எபோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறத விட எப்படி அது புதுசாக என்ன ஆட் ஆகும்னு டாக்டர் அசோக் பேசுவார். அதுக்கப்புறம் இது என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரும்னு உள்ளதை மீனா மேடம் பேசுவாங்க. டாக்டர் அசோக். அனைவருக்கும் வணக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் பிளேஸ்மெண்ட் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும். நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இன் சேவிங் லைஃப் வந்து ரொம்பவே முக்கிய பார்ட் ப்ளே பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஆம்புலன்ஸ் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, இங்கே இருக்கிற 4 இடங்கள்ல இருக்கிற எங்களோட மெடிக்கல் சென்டர்ஸே வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ரீச் ஆகிற டைம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால வந்து பப்ளிக், அதாவது இங்கே இருக்கிற ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸும் சரி, பப்ளிக்ஸும் சரி, தே ஆர் அவேர் எப்படி வந்து இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்குறது, இந்த கார்டியாக் மசாஜ் கொடுக்குறது, அப்புறம் எப்படி இந்த ஏஐடி யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்குனா நாங்கள் வந்து வில் ஸ்டார்ட் ட்ரைனிங் ரெகுலர்லி. அவங்க ட்ரெயின் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம டிலேஸை வந்து சிக்னிஃபிகண்டாக குறைக்கலாம். அது இல்லாமல் இந்த கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கான வழிகள் வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலி.